முதலில் திருமிகு ஃபாத்திமா ஃபர்ஹானா. நாம் தமிழர் கட்சியில தான் முதல்ல வேட்பாளர்கள்ல 50% பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனால அந்த கட்சி பிரதிநிதி கிட்ட இருந்தே தொடங்கினா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணே பெருமை உடைத்து, பெண்ணில் பெருந்தக்க இல் அப்படின்னு நம்முடைய வள்ளுவ பாட்டன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பெண் தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிச்ச ஒரு பேராயுதமாக, பேராற்றலாக இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கென்று தனியாக ஒரு தினத்தை, மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற இந்த சூழலை நான் பெருசா விரும்பல. டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு காலம் வரணும், ஒரு சூழல் வரணும், இப்படி பிரத்யேகமாக ஆண்கள் தினம் கொண்டாடப்படும் மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும். அப்போது நம்ம அதெல்லாம் பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு பெண்கள் தான் இந்த பேரண்டத்தையே பிரசவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது பெண்கள் தான் அவங்களுடைய கர்ப்பப்பையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலையும் கொடுக்கறாங்கன்னு இருக்கும் போதும் கூட பெண் விடுதலை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை நமக்கு இன்னைக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலைதான். பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு முன்னாடி பேசி சென்றிருக்க எத்தனையோ சான்றோர் பெருமக்கள், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், மார்க்ஸ், புத்தன், பூலே, ஏங்கல்ஸ் அப்படின்னு யாரை எடுத்துக்கொண்டாலும் உலகில் அத்தனை மேதைகளையும் ஒரு தாய் தான் பிரசவித்திருக்கிறாங்க. ஒரு சீன பொன்மொழி இருக்கு, நீங்க 1000 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், 100 பேர் சேர்ந்து ஒரு வீடை கட்டலாம், ஆனால் அந்த வீடை வீடாக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டையே வீடாக்கணும்னா ஒரு பெண் தான் தேவை என்றால் ஒரு நாட்டை நாடாக்க பெண் தேவையில்லையா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் நம்ம இப்படி எல்லாம் உயர்ந்துட்டோம், லேபர் ரேஷியோல அதிகமா இருக்கும், லிட்ரஸி ரேட்ல அதிகமா இருக்கும்னு சொன்னாலும் கூட வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கான சம ஊதியம் இன்னைக்கும் நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பேச்சு பொருளாக மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து அது இன்னும் நடைமுறையில இல்ல அப்படிங்கறத பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது நடைமுறை கொண்டு வருவதற்கே பல ஆண்டுகள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பேச்சு பொருளா இருக்கு. அப்போ பெண்களுக்காக இன்னைக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்கு கூட மனமில்லாத ஒரு சமூகமாகத்தான் நாம இன்னைக்கு இருக்கோம். நாம பெண்ணியம் பேசிய பூமி மண் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அப்படி பேசி வந்தவர்களால் கூட இன்னைக்கு பெண்களுக்கான சம விழுக்காடை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஆதகத்தின் பேர்ல சொல்றேன். நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பினை அரசியல் தளத்திலையும் சரி, இன்னைக்கு நிர்வாக களத்திலையும் சரி நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கடந்த February 21 நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ஒரு பேரெழுச்சியாக நடந்த மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த 5 லட்சம் பேர் கூடிய மாநாட்டுல ஒரே மேடையில 117 பெண்களையும் 117 ஆண்களையும் நிப்பாட்டி இந்த தேர்தலை நாங்கள் தனித்து தான் காண போகிறோம் அப்படிங்கறத துணிவோட எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்ல அப்படிங்கறத சமரசமற்ற 16 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இருந்து தொடங்கினோமோ அதே நிலையில இன்றைக்கு வரைக்கும் மாறாம இருந்து எங்களுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருந்திருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்காகத்தான் நாங்கள் இப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அப்படியாக இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு நீங்க பின்லாண்டோ, கியூபாவோ, நார்வேவோ எத்தனையோ நாடுகளை எடுத்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக பெண்களுக்கான விழுக்காடுகளை ஒதுக்கல. ஆனாலும் அங்க பெண்களுடைய பங்களிப்பு, அதிகார பங்களிப்பு அப்படிங்கிறது 45 விழுக்காடுகளுக்கு மேல இருக்கும் போது இங்க மனமில்ல மற்றவர்களுக்கு பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணுங்கிறது அதெல்லாம் இங்க இல்ல. இது என்னுடைய கடமை, நான் கட்டாயம் செய்வேன். 45 விழுக்காடு என்ன, 50 விழுக்காடு நான் என்னுடைய மகளிருக்கு கொடுப்பேன் அப்படிங்கறத தாய்மாமன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறாங்க. நம்ம பெண்கள் எல்லாரும் ஒரு சுவருக்குள் அடைந்து கொண்டு நாம் இந்த கட்டத்தை தாண்டி வரமாட்டோம், எனக்கு இந்த கட்டம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா இந்திய வரலாற்றுல ஆணுக்கு நிகராக பெண் வாக்காளர்கள் சரிசமமாக வாக்களித்த சூழலும் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது பெண்களும் ஆண்களும் சரி பங்காக இந்த அதிகார
பகிர்விலையும் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் அதை நாம் தமிழர் கட்சி ஒரு தொடக்கமாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை பலரும் டோக்கனிஸ்டிக் ஜெஸ்டர் அப்படின்னு விமர்சிக்கவும் கூடும். ஆனால் இங்க வாய்ப்பு கொடுத்தாதானே பெண்கள் வெற்றி பெற முடியும். நீங்க வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் வாய்ப்புகளை கொடுக்கல, நாங்க கொடுக்கிறோம், எங்களை மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாங்க நம்பி நிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கு. ஃபர்ஹானா, இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க பெண்களுக்கான வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற முயற்சின்னு சொல்றீங்க. அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது குறையும் அப்படின்ற எண்ணத்துல மற்ற அரசியல் கட்சிகள் அப்படியான ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப பெண்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பெண்களை நீங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைக்கிறனால பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு எல்லா இடத்திலும் ஒரு பெண் ஒரு வீட்டை வழிநடத்தக்கூடியவளாக இருக்கிறா, 3 தலைமுறையை சந்திக்கக்கூடியவளாக இருக்கிறா. நீங்க உங்களுடைய மாமனார், உங்களுடைய தந்தை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன் என்று 3 தலைமுறையை உங்களால் வீட்டில் பராமரிக்க முடியும் என்று ஒரு பெண் இருக்கிறான் அப்படின்னா அவளால் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாதா? எந்த விதத்துல பெண் சளைத்தவளாக இருக்கிறா? அவளுடைய அறிவாற்றல்ல, அவளோட பிசிக்கல் அபிலிட்டி, அவளுடைய பினான்சியல் அபிலிட்டி, அவளுடைய இன்டெலெக்சுவல் அபிலிட்டி, நீங்க எதுல அவளை குறைத்து மதிப்பிடுறீங்க? மேபி பிசிக்கலி அவங்க ஆண்கள் அளவுக்கு பலமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மத்த எந்த விதத்திலையும் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதையும் கூட தகர்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வெயிட் தூக்குற எத்தனையோ பெண்கள் சாதித்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் விண்வெளிக்கு சென்று சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பெண்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பெண்களுக்கு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு குறையும் நீங்க எப்படி நினைப்பீங்க? அதுவே பெண்களை குறைத்து மதிப்பிடுறதுக்கு சமம். ஓவர்டேக் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்களோ? அவ்வளவுதான். இது இயற்கையிலேயே இது இயற்கையிலேயே தாய் வழி சமூகம் அப்படித்தான் மதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக, ஒரு பேட்ரியார்கல் சமூகமாக மாறிப்போன ஒரு கெடுவாய்ப்பு தான் இன்னைக்கு இன்னும் அந்த ஆணாதிக்க மனநிலை அதிகமாக மாறல. பெண்ணியம் பேசி வந்த பூமி தான், ஆனால் இன்னைக்கும் பெண் விடுதலை பேச வேண்டிய தேவையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். அதை எல்லாவற்றையும் தகர்த்து நாம் தமிழர் கட்சி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் தேர்தல் அதிகார பகிர்வுகள்ல வாய்ப்பு கொடுப்பது மட்டுமல்லாம நிர்வாக பொறுப்புகள்ல நீங்க எல்லா கட்சிகளும் எடுத்துக்கோங்க, எல்லா கட்சியிலும் மகளிர் அணின்னு தனியா இருக்கும். அது காங்கிரஸோ, அது திமுகவோ, அது அதிமுகவோ, மகளிர் அணின்னு தனியா இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறை எடுத்தீங்கன்னா பெண் செயலாளர் இருப்பாங்க, தகவல் தொழில்நுட்ப பாசறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தலைவர் இருப்பாங்க, மருத்துவ பாசறை, வழக்கறிஞர் பாசறை, இளைஞர் பாசறையில நான் இருக்கேன். இப்படி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான சம வாய்ப்பை நிர்வாக பொறுப்புகளையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புரட்சியை செய்திருக்கக்கூடிய கட்சினா அது கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. அப்படி பெண்களுடைய நாம பெண்களாக இருந்து இயக்கக்கூடிய சட்டங்கள் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பெண்கள் அதிகார சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போதுமான அளவு இல்லாத காரணத்தினாலதான், ஒருவேளை ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா 2018 சானிட்டரி நாப்கினை கொண்டு போய் லக்ஸரி குட்ஸ்ல வச்சிருக்க மாட்டாங்க. அது கட்டாயம் அங்க இருந்த ஒரு பெண் கரெக்டா அங்க நாடாளுமன்றத்துல பேசிருக்க முடியும். எப்படி நீ சானிட்டரி நாப்கினை ஒரு லக்ஸரி கூட வச்சிருப்பேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 4 லட்சம் பெண்கள் அதை எதிர்த்து போராடின பிறகுதான் உங்களால அந்த சானிட்டரி நாப்கினை லக்ஸரி கூட்ல இருந்து வெளியில எடுத்து போட முடியுது அப்படின்னா, அப்ப பெண்கள் ஏன் அதிகார பகிர்வுல இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்கான தேவை அங்க உங்களுக்கு புரியும். அப்போ சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இங்க பெண்கள் சட்டமியற்றக்கூடிய இடத்துக்கு வந்தாதான், அதிகார பகிர்வுக்கு வந்தாதான் இங்க ஒரு சமூகமாக எல்லா விஷயங்களும் மாற்றம் ஏற்படும். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கூற்று. அதன்படியே நாம் தமிழர் கட்சி இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்கும் என்று சொல்லி என்னுடைய முதல் சுற்று கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி.